கேரள அரசு அந்த பெரியார் அணையை எப்படியேனும் அகற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அணை எப்படி கட்டப்பட்டது, எந்த நோக்கத்தோடு கட்டப்பட்டது என்பதையெல்லாம் எனக்கு முன்னாடி பேசி எல்லோரும் சொல்லியிருக்கிறீர்கள். எங்கிருந்தோ வந்து இந்த 5 மாவட்ட மக்களுடைய துயரத்தை துடைக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த அணை கட்டப்பட்டது. இன்று ஏதாவது ஒரு முறை சிறிய சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, நீர்க்கசிவு ஏற்பட்டிருக்கிறதா? எதுவுமே இல்லாத போது ஏன் அந்த அணையை உடைக்க வேண்டும்? அந்த அணையை உடைப்பதால் கேரள அரசுக்கு என்ன நன்மை விளைவிக்கப் போகிறது? எதையுமே சிந்திக்காமல் தாங்கள் சொல்லிய கருத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அரசு மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிலும் முன்னோடியான அரசு, திராவிட மாடல் அரசு என்று சொல்கின்ற அரசு உடனடியாக இப்படி ஒரு மத்திய அமைச்சர் சொல்லிய போது எதிர்குரல் கொடுத்திருக்க வேண்டாமா? இவர்களை பற்றி பேசினால் ரோசம் தெரிகிறது. இவங்களை பற்றி பேசிட்டா ஏதாவது பேசிட்டா அதுக்கு எதிர்குரல் கொடுக்குறீங்கள. ஏன் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிற போது நீங்கள் அந்த ரோசம் எங்கே போயிடுச்சு? உடனே சொல்லியிருக்க வேண்டாமா? ஒரு அமைச்சர் ஒரு தவறான பதிவை சொல்கிறார் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு மோசம் வந்திருக்க வேண்டும். அவர் வரவில்லை. நாமும் மோசம் இல்லாதவர்கள் அல்ல. நம்முடைய ரோசத்தை வெளிப்படுத்தினால் கேரள அரசு அல்ல, தமிழக அரசு திக்குமுடாடுகிறது. உதாரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒரு காளையினுடைய வரலாறு. ஆனால் இது 5 மாவட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையிலே உண்மையாக அரசு நேர்மையோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற வகையில் தான் நாம் நேர்மையாக தான் போராடிட்டு இருக்கோம். 1 போராட்டத்தை எடுத்திருக்க கையில் படிப்படியாக நமக்கு தீங்கு வரும்போது அதற்கு ஏற்ற போராட்டங்களை வழிவகை செய்வோம். அப்படி வழிவகை செய்கின்ற போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றும் உங்களோடு உறுதுணையாக இருக்கும். அது எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, சிறையில் இருக்கின்ற போராட்டமானாலும் சரி, எந்த போராட்டத்திலும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தான் பெரிது. இதை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை விட 5 மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்றது இந்த திட்டம். அந்த திட்டத்துக்கு பொதுமக்களும் ஆதரவு கொடுக்கணும். இப்போ அன்வர் பாலசிங்கம் எதைக்காக இப்படி போராடிட்டு இருக்காரு? தனக்காகவா போராடுகிறாரு? காட்சி கண்ணன் அவங்க எல்லாரும் போராடுகிறது எதற்கு? இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உண்மையான பிரச்சனைக்கு வந்திருக்காங்க. தலைவர் அண்ணன் தொலைக்காட்சியிலையும் சரி, இங்கேயும் சரி, ஆணித்தரமான கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர். அவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து அறவழியில் போராடுங்கள். உங்களோடு துணை நின்று இந்த 5 மாவட்ட மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உறுதுணையாக இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.